ஓகே, இப்போ புக்ஸ் படிக்கிறதே வந்து மொபைல் மூலமா இப்ப எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நானும் அப்படி படிச்சிருக்கேன். இப்போ வாசகர்களுக்கு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, பயணிக்கிறப்போ நமக்கு வந்து அப்படியே உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்கு தெரியாம ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ பயணத்துல இருக்கிறவங்க படிக்கிறப்போ உங்களுக்கு பார்வை குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது நான் ஏன் அவ்வளவு தெளிவா சொல்றேன்னா எனக்கு அப்படிதான் ஆச்சு, அதனால சொல்றேன். அப்போ பயணிக்கிற நேரத்துல ரயில்ல போறவங்க ஓரளவுக்கு படிக்கலாம், பேருந்துல போறவங்க வந்து பயணிக்கிறப்போ அவங்க படிக்கிறது வந்து அவங்க கண்ணுக்கு சிக்கலா இருக்கும். அது போக இந்த மாதிரி மின்சாதனங்கள்ல படிக்கிறப்போ அதுல வந்து ரீடர் மோடுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க, அதுல வச்சுக்கோங்க. வழக்கமா நீங்க பயன்படுத்த அதே ஒளி அளவுல வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போயிடும். உங்களுக்கு கண்ணோட அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகி கண் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வாசிப்பு பழக்கத்துல ரொம்ப நல்லது வந்து நூலாவே கையில பிடிச்சு படிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. கண்ணுக்கு எந்த சிக்கலும் கொடுக்காது. நம்ம வந்து அதுக்கு வந்து வேற ஒன்றும் பெரிய கவலைங்க கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமா படிக்கிறப்போ வெளிச்ச அளவு குறைச்சிடும். இப்போ இரவுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விளக்கையும் அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு புத்தகத்தை படிப்பாங்க. நல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கும், கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாகவே உங்க கண்ணுல ஈரப்பதம் போயிடுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இன்னொரு விளக்கு இருக்கும். நாங்க படிக்கிற விளக்கு இல்லாம இன்னொரு விளக்கு இருந்ததுன்னா நல்லது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ கணினி திரையை படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பச்சை நிறத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை படிச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு அங்க ஒரு தடவை பாக்குறப்போ கண் வந்து இன்னும் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கு. அதனால வந்துட்டு வாசிக்கிற பழக்கம் வந்து நம்ம அறிவுக்கு மிக முக்கியம், கண்ணுக்கும் அது மிக முக்கியம். அதனால அதையும் கொஞ்சம் பாதுகாத்துக்கணும்.